Hi all, welcome back to my channel Cook with Gayatri Raj. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான ஸ்நாக் பண்ண போறோம். வெஜ் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு panல 1 tablespoon oil எடுத்துர்க்கேன். அது கூட சாப் பண்ணி வச்சிருக்கிற கேரட் ஆட் பண்றேன். சாப் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா ஒரு 2 minutes சாட்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆனியன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்ப கார்ன், green peas ஆட் பண்ணிருக்கேன். இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். salt ஆட் பண்றேன். turmeric powder, chilli powder, கொஞ்சமா தண்ணி ஊத்தி அத நல்லா பாயில் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்ல ஒரு 5 minutes பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சிருக்கேன். பாயில் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உள்ள ஸ்டஃப் பண்ற மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அது எப்படி ஷேப் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 பிரவுன் பிரெட் எடுத்துர்க்கேன். பிரெட் கிரம்ஸ் எடுத்துர்க்கேன். மைதாவை வந்து திக்கா பேஸ்ட் மாதிரி எடுத்துர்க்கேன். கொஞ்சமா வாட்டர், அப்புறம் அந்த மசாலா எடுத்துர்க்கேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துர்க்கேன். இப்போ பிரெட்டை வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு பிரெட்டை வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன பவுல் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் ஆகிடும். மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா பிரெட்டை எடுத்துருங்க. இந்த எக்ஸ்ட்ரா பிரெட்டை நீங்கள் மிக்சியில் போட்டு பிரெட் க்ரம்ஸாக ஆக்கி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். 1 month வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த மசாலாவை வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டிக் வச்சு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மசாலா எடுத்துட்டு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஸ்டிக்கு வந்து வெளியில் தெரியக்கூடாது. இப்போ அந்த மைதா பேஸ்ட்டை வந்து இன்னொரு பிரெட்டோட சைட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த பேஸ்ட்டு திக்காக பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டும். இப்போ நல்லா நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த மசாலா வெளியில் வராத மாதிரி நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெளியில் மசாலா வராத மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் எடுத்து லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் லைட்டாக இந்த மாதிரி வாட்டரை டேப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சைட்ஸ் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி எல்லா சைடும் பிரெட் க்ரம்ஸ் இருக்கிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜ் லாலிபாப்பை டீப் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க போதும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 minutes ஃப்ரை பண்ணால் போதும்.
இன்றைக்கி நான் ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கறதுனால லைட் ப்ரௌனிஷாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் மைதா யூஸ் பண்ணிங்கன்னா லைட் அந்த கோல்டன் ஷேடில் வரும். இந்த ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வெஜ் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.